லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவையை இன்று யாம் நம் நேயர்களுக்கு வழங்குகின்றோம். தடம் தந்த தகைமை. வானத்துப் பறவைகளை நோக்குங்கள், வானத்துப் பறவைகளை நோக்குங்கள். அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றைவிட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா எனக் கேட்டார் இயேசு. எதையும் எதிர்பார்த்து வாழாத வானத்துப் பறவைகளுக்குத் தேவையான உணவை ஊட்டி நிறைவு காணும் கடவுள் நம்மை கண்டுகொள்ளாமல் விடுவாரா? அவர் கடின நெஞ்சினர் அல்லவே. ஒவ்வொரு பறவையோடும் உறவு கொண்டாடும் இறைவன் தன் பாச மக்களை புறக்கணிப்பாரோ? பட்டினி போட்டுப் பார்த்து ரசிப்பாரோ? வாழும் கலைதனை பாடும் பறவைகள் கற்பிக்கின்றன. அதை கற்று புரிய கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் போதும். பாடப் புத்தகங்கள் கற்றுத் தராததை பறவைகள் புகட்டும். இறைவா, சிறகற்ற பறவை நான், நினைவுகளே என் சிறகுகள். பறவையாகவே என்னை பராமரித்தருளும். பல்சுவை. இவ்வாறு புனிதர்கள். பிப்ரவரி 3 புனிதர் பிளெய்ஸ். புனிதர் பிளெய்ஸ் ஒரு மருத்துவரும் பண்டைய வரலாற்று ஆர்மேனியாவின் செபஸ்டி எனுமிடத்தின் ஆயரும் ஆவார். இது தற்கால மத்திய துருக்கி நாட்டில் உள்ள ஷிவாஸ் எனுமிடமாகும். தாம் பிறந்த ஆர்மேனியாவின் செபாஸ்டி நகரில் தன் இளமையில் தத்துவம் கற்ற இவர் ஒரு மருத்துவராக பணியாற்றினார். உடல் வியாதிகளை குணமாக்கிய புனிதர் பிளெய்ஸ் ஆன்மாக்களின் மருத்துவர் ஆவார். தாமாக தம்மை தேடி வந்த விலங்குகளை கூட அவர் குணப்படுத்தியதாகவும் பின்னாளில் அவர் அவைகளால் உதவி பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. செபாஸ்டி ஆயராக பிளெய்ஸ் தன் மக்களுக்கு தமது வாய் வார்த்தைகளை முன் உதாரணமாக அறிவுறுத்தினார். கிபி 316ஆம் ஆண்டு கப்பதோச்சியாவின் ஆளுநர் மற்றும் அர்மேனியாவின் அதிகாரியால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதன் ஒரு பகுதியாக பிளெய்ஸ் பிடிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். பின்னர் அவர் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். பிப்ரவரி 4 புனிதர் அருளானந்தர் திருவிழா. நேயர்களே, இப்புனிதரின் திருவிழா குறித்து நாம் இன்றைய நிகழ்ச்சியின் இறுதியில் நோக்குவோம். பிப்ரவரி 5 புனித ஆகத்தா. சிசிலி தீவில் வசதியும் சமூகத்தில் நல் மதிப்பும் உள்ள குடும்பத்தில் 231 பிறந்தவர் ஆகத்தா. சிறு வயது முதலே இறைவனின் மீது தீராத நேசம் கொண்டிருந்த இவர் தன்னை இறைவனின் அடியவராகவே எண்ணி வாழ்ந்து வந்தார். உயரிய பொறுப்பில் பலரின் மதிப்பிற்குரியவராக இருந்த குயின் தியானியூஸ் ஆகத்தா தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். இவனின் விருப்பத்தை ஆகத்தா மறுத்ததால் கட்டாயப்படுத்தினான். எதற்கும் இணங்காததால் கோபமுற்ற குயின்தியா ஆகத்தா கிறிஸ்தவர் என்ற வாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரை மிரட்டி பணிய வைக்க முயன்றான். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட காலம் அது. ஆகத்தா எதற்கும் அடிபணியாததால் கோபமுற்ற குயின்சியன் ஆகத்தாவின் மார்பகத்தின் ஒரு பகுதியை அறுத்து எறிந்தான். சிறையில் அடைத்து நைய புடைத்தான். உணவு கொடுக்காது தண்டித்தான். சிறையில் புனித பேதுரு தோன்றி ஆகத்தாவின் அனைத்து காயங்களையும் குணமாக்கினார், ஆறுதல் படுத்தினார். புதுமையாக நலமானதை பார்த்த பிறகும் மனம் மாறாத குயின்சியன் தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டே இருந்தான். 251ஆம் ஆண்டு ஆகத்தா உயிரிழந்தார். பிப்ரவரி 6 புனிதர் கொன்சாலோ கார்சியா. புனிதர் கொன்சாலோ கார்சியா போர்த்துகீசிய இந்தியாவில் பிறந்து ஜப்பான் நாட்டில் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட கத்தோலிக்க திரு அவையின் 26 புனிதர்களுள் ஒருவராவார். இவர் ஒரு பிரான்சிஸ்கன் பொதுநிலை சகோதரர்.
மும்பை நகரின் வடக்கே ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மேற்கத்திய கடற்கரை நகரான வாசை எனுமிடத்தில் 1556ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது தந்தை ஒரு போர்த்துகீசிய படைவீரர், தாயார் கொங்கணி மொழி பேசும் ஓர் இந்திய பெண். மே 26, 1592 பிலிப்பீன்ஸ் நாட்டின் ஆளுநரால் அரசு சார்பாக ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டார். அங்கே 4 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்னர் ஆட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் தங்கியிருந்த மியாகோ என்னும் இடத்திற்கு மடத்திலேயே 8 டிசம்பர் 1596 அன்று சிறை வைக்கப்பட்டார். பிப்ரவரி 5, 1597 அன்று அவர்களை சிலுவையில் அறைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. சிலுவையில் அறையும் இடத்தை கார்சியா முதலில் அடைந்தார். சிலுவையை அடைந்ததும் முழந்தாள் படியிட்டு அதனை தழுவினார். அவரோடு கைது செய்யப்பட்ட மற்றெல்லோரையும் சிலுவையில் அறைந்தார்கள். பின்பு அவரை 2 ஈட்டி கொண்டு இதயத்தில் குத்தினர். இவர் சிலுவையில் சாகும் வரை இறைபுகழ் பாடிக்கொண்டே இருந்தார். இவர் ஒரு போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கண் மொழி பேசும் தாய்க்கும் பிறந்தவராதலால் இவர் இந்திய புனிதராக கருதப்படுவதில்லை. இவர் கத்தோலிக்க திரு அவையில் அதிகாரப்பூர்வ பட்டியலில் போர்த்துகீசிய புனிதராவார். இவரின் திருவிழாவை ஏனைய உடன் மறைசாட்சிகளுடன் திரு அவையில் பிப்ரவரி 6 சிறப்பிக்கப்பட்டாலும் இந்திய தல திரு அவையில் பிப்ரவரி 7 தனியாக கொண்டாடப்படுகின்றது. பிப்ரவரி 8 புனிதர் ஜோசபின் மார்கரெட் பகீட்டா. கிபி 1869ஆம் ஆண்டு சூடானின் மேற்கு பகுதியின் ஒல்கோசா கிராமத்தில் பிறந்த ஜோசபின் ஒரு வசதியான கௌரவமிக்க குடும்பத்தைச் சார்ந்தவர். இவருக்கு 8 வயதாகையில் 1877ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இவர் அரேபிய அடிமை வர்த்தகர்களால் கடத்தப்பட்டார். அடிமையாக இருந்த சுமார் 12 வருட காலத்தில் மீண்டுமாக 3 முறை அவர் விற்கப்பட்டார். ஜோசபின் வலுக்கட்டாயமாக இஸ்லாம் மதத்திற்கும் மாற்றப்பட்டார். எல் ஒபைத் நகரில் ஜோசபின் ஒரு பணக்கார அரேபியரால் அடிமை வர்த்தகரிடமிருந்து வாங்கப்பட்டார். அவர் அங்கே அரேபியரின் 2 மகள்களுக்கு சேவை செய்யும் பணியில் அமர்த்தப்பட்டார். 4வது தடவையாக இவரை ஒரு துருக்கிய இராணுவ அதிகாரி வாங்கினார். இவர் தனது மனைவி மற்றும் மாமியாருக்கு சேவை செய்ய பகீட்டாவை நியமித்தார். இவரது மனைவியும் மாமியாரும் பகீட்டாவுக்கு செய்த கொடுமைகளுக்கு அளவே இல்லை. கிபி 1883ஆம் ஆண்டு பகீட்டாவை இத்தாலிய நாட்டின் பிரதிநிதியான கலிஸ்தோ லெஞ்ஞானி என்பவர் வாங்கினார். அவர் பகீட்டாவை மிகவும் பிரியமாகவும் கௌரவமாகவும் நடத்தினார். 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 29 இத்தாலிய நீதிமன்றம் ஒன்று இத்தாலி நாட்டில் அடிமைகளுக்கு அங்கீகாரம் கிடையாது, ஆகவே பகீட்டா அடிமை இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. தனது வாழ்க்கையில் முதலாக சுதந்திரத்தை பகீட்டா அனுபவித்தார். அவர் தனக்கு ஆதரவு அளித்த கனோசியன் சகோதரிகள் சபையில் இருக்க விரும்பினார். 1890ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் நாள் பகீட்டா ஜோசபின் மார்கரெட் மற்றும் ஃபோர்த்துனாத்தா ஆகிய பெயர்களுடன் திருமுழுக்கு பெற்றார். ஜோசபின் 1893ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் கனோசியன் சகோதரியர் துறவு சபையில் இணைந்தார். கனோசியன் பள்ளியில் சேவை செய்ய பணிக்கப்பட்டார். அங்கிருந்த 42 ஆண்டுகளும் ஒரு சமையல்கார பெண்ணாகவும், தேவாலயத்தில் உள்ள புனித பொருட்களை காப்பவராகவும், சுமை சுமப்பவராகவும், காவல்காரராகவும், வாயிற்காக்கும் பெண்ணாகவும், உள்ளூர் சமூகத்தினரிடம் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் பணியையும் செய்து வந்தார். 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் நாளன்று இரவு 8:10 மணியளவில் ஜோசபின் மார்கரெட் பகீட்டா இறைபதம் சேர்ந்தார். இதோ இப்போது பிப்ரவரி 4 சிறப்பிக்கப்படும் புனித அருளானந்தர் என்று அறியப்படும் புனித ஜான் டி பிரிட்டோ குறித்து நோக்குவோம். புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டிலுள்ள லிஸ்பன் நகரில் 1647ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1 நாள் பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் ஜான் டி பிரிட்டோ என்பதாகும். ஜானுக்கு 4 வயது நடக்கும்போது அவருடைய தந்தை இறந்துவிட அன்னையின் அரவணைப்பிலும் உடன் பிறந்தோரின் பாசப் பிணைப்பிலும் வளர்ந்தார். தனது 11வது வயதில்
கடும் நோயினால் அவதிப்பட்டு சாவின் விளிம்புக்கு சென்றார். அப்போது அவருடைய தாய், என் மகன் பிழைத்துக் கொண்டால் ஓராண்டிற்கு புனித சவேரியாரைப் போல நீண்ட அங்கி அணிய செய்வேன் என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டார். ஜானும் குணமடையவே புனித சவேரியாரைப் போலவே உடை தரித்து வாழ்ந்தார். அப்போது அவருக்கு இயேசு சபையில் சேர்ந்து புனித சவேரியாரைப் போலவே மறைபணி செய்யும் ஆசை வரவே 1662 ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்து தனது 26ஆம் வயதில் 1673 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 350 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் கோவாவில் தடம் பதித்து தனது வழிகாட்டியின் அழியாத உடலைக் கண்டு பரவசமாகி தமிழ்நாட்டின் உட்பகுதிக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க அனுமதி பெற்றார். கேரளாவில் உள்ள அம்பலக்காட்டில் தமிழ் மொழியை கற்று தனது பெயரை அருளானந்தர் என்று செந்தமிழில் மாற்றிக்கொண்டார். ஏழை எளியோரின் பண்டார சுவாமியாக அவர்களின் துயர் துடைத்தார். 16 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் நற்செய்தி அறிவித்து அருளடையாளங்களை நிறைவேற்றி மணவாழ்வில் ஒருவனுக்கு ஒருத்தி எனும் விவிலிய அறவாழ்வை நிலைநிறுத்த முற்பட்ட போது மரவநாட்டு சேதுபதி மன்னரின் உத்தரவால் 1693 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் நாள் திருநீற்று புதனன்று தலை வெட்டப்பட்டு அருளானந்தர் மறைசாட்சியாக உயிர் துறந்தார். புனிதரின் தலை வெட்டுண்ட பிறகு அவரது உடலை வடக்கே ஏறக்குறைய 50 அடி தூரத்தில் உள்ள கழுமரத்தில் குத்தி தொங்கவிட்டனர். அந்த இடத்தில்தான் இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் இங்கே ஒரு கல்லறை போன்ற கட்டமைப்பு மட்டும்தான் இருந்திருக்கிறது. பல்லாண்டுகளாக இறைமக்களும் பக்தர்களும் அந்த கல்லறையை தரிசித்து வணங்கி புனிதரின் இரத்தம் சிந்தியதால் புனிதமான செம்மண்ணை இங்கிருந்து தங்கள் வீடுகளுக்கு பக்தியோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த புனிதமான இடத்தில்தான் 1890 ஆண்டு அருட்பணி ஸ்ரோம்பஸ் அவர்களால் இப்போதுள்ள கழுமரம் தாங்கிய கோவில் அருளானந்தருக்கு முக்திப்பேறு பட்டம் கொடுக்கப்பட்டதன் நினைவாக கட்டப்பட்டது. இந்த கோவிலின் உள்ளே புனிதரின் எலும்பில் ஒரு சிறு துண்டும் அவரது புனித உடலை தாங்கிய கழுமரத்தின் ஒரு சிறு துண்டும் பக்தியோடு பராமரிக்கப்படுகிறது. புனித அருளானந்தரை பற்றி சிவகங்கை மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மேதகு முனைவர் லூர்து ஆனந்தம் அவர்கள் சொல்வதை இப்போது பார்க்கலாம். இயேசு சபை மறைபரப்பு பணியாளர்கள் தமிழகத்திற்கு வந்த பொழுது, குறிப்பாக மதுரை மிஷனின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ராபர்ட் தே நொபிலி, தத்துவ போதகர் என்று தமிழில் தன்னை அழைத்துக் கொண்ட அந்த மறைப்பணியாளர் உயர்குடி மக்களுக்கு கிறிஸ்தவத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து விட்டால் எல்லோருக்கும் கிறிஸ்தவம் சென்றடைந்து விடும் என்று எண்ணி உயர்குடியினருக்கு ஏற்ற வகையில் கிறிஸ்தவத்தை பரப்ப ஆரம்பித்தார். ஆனால் பிற குழுக்கள், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட பிற இனத்தவருக்கு கிறிஸ்தவத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தில் தங்களை பண்டார சுவாமிகள் என்று அழைத்துக் கொண்டு அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை மக்களிடையே எடுத்துச் சென்றார்கள். அதில் ஒருவராக ஜான் தே பிரிட்டோ தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் மக்கள் மத்தியிலே வருகிற பொழுது ஜான் தே பிரிட்டோ என்பது அவருடைய குடும்ப பெயர், ஜான் என்பது அவருடைய பெயர். ஜான் என்றால் அருள் என்று அர்த்தம். எனவே தன்னை அருள் ஆனந்தர், அருளால் நிரப்பப்பட்டால் எப்பொழுதும் ஆனந்தம்தான், எனவே அருள் ஆனந்தர் என்ற பெயரில் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி நமது மரவநாடு முழுவதும் மங்கா மாணிக்கமாக ஜொலிக்கிற வகையில் அன்று அருள் பணி செய்து இன்று புகழ் பெற்றிருக்கிறார். இந்த திருத்தலத்தை திருத்தல பேராலயமாக உயர்த்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை குறித்து சிவகங்கை மறை மாவட்டத்தின் மேனாள் ஆயர் மேதகு முனைவர் சூசை மாணிக்கம் அவர்கள் இப்போது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். 2005 ஆண்டு செம்மண் பூமியாம் சிவகங்கை
மறைமாவட்டத்தினுடைய ஆயராக நான் பொறுப்பேற்றேன். அதன் பிறகு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற அனைத்திந்திய ஆயர்கள் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட வேளையில என்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், நம்முடைய மறைமாவட்டத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திருத்தலம் இருக்கிறது. புனித அருளானந்தர் இரத்தம் சிந்தி இயேசுவுக்காக, இயேசுவின் நற்செய்திக்காக தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலத்தை மைனர் பசிலிக்காவாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். இதை குருக்களோடு, ஒரு சில மக்களோடு நான் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்களும் அதற்கான வரவேற்பை தெரிவித்தார்கள். இன்னும் சிறப்பாக ஓரியோர் திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அந்த அருள் தந்தையர்கள் மட்டுமல்ல, இயேசு சபையாரும் இதிலே ஆர்வம் காட்டினார்கள். எனவே இந்த ஒரு முயற்சியானது முன்னெடுக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரில் உள்ள இந்த புனித அருளானந்தர் திருத்தல பேராலயம் சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தூரத்திலும், நாகர்கோவிலில் இருந்து 313 கிலோமீட்டர் தூரத்திலும், வேளாங்கண்ணியிலிருந்து 147 கிலோமீட்டர் தூரத்திலும், ராமநாதபுரத்திலிருந்து 69 கிலோமீட்டர் தூரத்திலும், கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள SP பட்டணம் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சுந்தரபாண்டியன் பட்டணத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது. திருச்சியிலிருந்து 144 கிலோமீட்டர் தூரத்திலும், மதுரையிலிருந்து 116 கிலோமீட்டர் தூரத்திலும், சிவகங்கையிலிருந்து 72 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவாடானையிலிருந்து 19 கிலோமீட்டர் தூரத்திலும், அருகில் உள்ள ரயில் நிலையமான தேவக்கோட்டை சாலையிலிருந்து 48 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருக்கிறது. இந்த திருத்தல பேராலயத்திற்கு வருகை தந்து புனித அருளானந்தரின் பரிந்துரை வழியாக ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் நிறைவாக பெற்றுச் செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். செம்மன் புனிதரே போற்றி போற்றி. ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அருளானந்தரே காவலரே, எம்மான்மாவில் ஒளியேறும் அருட்சுடரே. அருளானந்தரே காவலரே, எம்மான்மாவில் ஒளியேறும் அருட்சுடரே. வான்மறையின் போதகரே, தேவன் வாய்மொழி காவலரே. செம்மண்ணின் மாணிக்கமே, பதம் சேர்த்திடும் தூயவரே. அருளானந்தரே காவலரே, எம்மான்மாவில் ஒளியேற்றும் அருட்சுடரே. திருமந்தன் பணிகென தமிழ் மண்ணை தெரிந்தாய், தாய் மண்ணின் மேன்மையை துறந்திட துணிந்தாய். திருமைந்தன் பணிகென தமிழ் மண்ணை தெரிந்தாய், தாய் மண்ணின் மேன்மையை துறந்திட துணிந்தாய். நற்செய்தி மாற்றி சொல்லி எம் நிலமதில் முழங்கினாய். இத்துடன் இன்றைய பல்சுவையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவி மடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.